விஜய் பொதுவெளியில் வந்து நான் என்னுடைய மனைவியையோ என்னுடைய குழந்தைகளையோ நான் துன்புறுத்தவே இல்லை, அவங்க எப்போ வேணாலும் எங்கள் வீட்டுக்கு வரலாம் அப்படிங்கிறது யார் சொல்லியிருக்கணும்? ஏன் அவன் ஓடி ஒளிஞ்சான்? 41 பேர் கரூரில் போய் ஓடி ஒளிஞ்ச மாதிரி அந்த லூசு பையனவோ உள்ள போய் ஒளிஞ்சு இருக்கிறதுக்கு நீங்களும் நானும் உட்காந்து பேசின்னு இருக்கிறோம். மக்களுக்காக நிக்கிறேன்னு சொல்லி பொய் சொல்லி நிற்கும் போது அந்த அம்மா என்ன செய்யறாங்கன்னா, நீ ஒரு பொய்யன்றது உரிச்சு காமிக்கிறாங்க. வெளிப்படையா வந்து ஒரு பிரஸ் மீட் கொடுக்கறதுக்கோ இல்லை இன்டர்வியூ கொடுக்கறதுக்கோ வேற ஏதாவது ப்ரூஃப்ஸ் வெளியிடறதுக்கு வாய்ப்பு இருக்கா? ஒரு பொண்ணு கிராஜுவேஷன் ஆகி லண்டன்ல இருந்து வாங்குறான்னா நீ முதல்ல இல்ல போய் நிக்கணும். என்னுடைய மகள் கிராஜுவேஷன் ஆயிருக்கா, நீ ஒரு படிப்பறிவு இல்லாத தற்குறி, பொண்ணு நல்லா படிச்சிருக்கிறா, அப்ப நீ என்ன செஞ்சிருக்கணும்? சரி, நாளைக்கே உனக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுனாக்கல லீகலாவே எல்லா சொத்தும் அவங்களுக்கு தான் போகும். 1000 கோடியை விட்டுட்டு வந்த ஒரு 2000 கோடி ரூபாய் கொடு சங்கீதாவுக்கு. இப்போதான் வந்து கோர்ட்டில் கொண்டு ஃபைல் பண்ணியிருக்காங்க. கணவர் மனநல ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் என்னை வந்து ரொம்ப துன்புறுத்தி இருக்கிறாரு, டைவர்ஸ் இருக்கிற வரையிலும் என்னை அந்த வீட்டில் வாழ விடுங்கன்னு தன்னுடைய உரிமையை கேட்கும்போது யார் மேலே கன்ஃபார்மாக ஒரு அலிகேஷன் வைக்கிறாங்களோ அவங்களோடவே நீங்கள் வருத்தம் நீங்கள் என்ன யோசிக்கிறீங்க? நீயா நானா பார்த்துருவோம். மனநிலையோ அவனுடைய உடல்நிலையோ பார்த்தானாக்க நிச்சயமாவே ஒரு சைக்கோ பேஷண்ட் மாதிரி தான் பிஹேவ் பண்றான். எல்லாரும் சேர்ந்து விஜயை மோல்ட் பண்ணி ரொம்ப தவறான ஒரு பாதைக்கு வழி நடத்துறாங்க. அதை விஜயும் வந்து அக்செப்ட் பண்ற. அது தற்குறி இல்ல, தற்குறியினுடைய திலகம் அப்படின்னாக்கல விஜய் தான் சொல்லணும். அரசியல் வாழ்க்கை முடிஞ்சது. வணக்கம். வணக்கம். விஜய் அவர்களுடைய மனைவி கோர்ட்டில் டிவோர்ஸ் கேட்டிருந்தாங்க ஒரு வாரத்துக்கு முன்னாடி. அது மிகப்பெரிய சர்ச்சையாக இருந்துச்சு. இந்த நிலையில் விஜய் அவர்கள் வந்து அதை உறுதிப்படுத்தும் விதமாக, அதாவது உங்கள் மனைவி வந்து ஒரு நடிகை கூட தொடர்பு இருக்கிறதாக சொல்லியிருந்தாங்க. அதை உறுதிப்படுத்தும் விதமாக அவர் அந்த நடிகையோட ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனை அட்டென்ட் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் அது இன்னும் பெரிய சர்ச்சையாக மாறி இருக்குது. விஜயை வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு, ஆமாம் நாங்கள் ரிலேஷன்ஷிப்பில் தான் இருக்கோம் அப்படிங்கிறது. இதை வந்து பலர் எதிர்க்க தான் செய்கிறாங்க. உதாரணத்துக்கு தாவேக ஆதரவாளர்கள் கூட, விஜய் ரசிகர்கள் கூட நேற்றிலிருந்து சமூக வலைதளங்களில் அது மாதிரி விஜய் அவர்களையே விமர்சித்து பேசுகிறது நம்ம பார்க்க முடியுது. நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? இது முதல்ல அவங்க 2 பேருக்கு இடையில் இருக்கிற, அதாவது ஒரு கணவன் மனைவிக்கு இடையில் இருக்கிற மிக அந்யோன்யமான ஒரு தாம்பத்திய வாழ்க்கைக்குரிய ஒரு விஷயம். அவங்க சேர்றாங்களோ இல்லை பிரிகிறாங்களோ அது ரெண்டுமே அவங்களுடைய பர்சனல் சம்மந்தப்பட்டது. இதில் விஜய் வந்து பிரச்சனைக்குரிய நபராகவோ இல்லை நம்ம விமர்சிக்கக்கூடிய நபராகவோ வரும்போது என்ன நடக்குது அப்படின்னா, விஜய் பொழுது தளத்துக்கு வர்றாரு, அரசியல்ன்ற ஒரு பொது தளத்துக்கு வர்றாரு. சினிமான்றது கூட அது ஒரு ப்ரைவேட் இதுன்னு சொல்லி வச்சுக்கோங்க. பட் அது ஒரு ப்ரைவேட் லைஃப்லேருந்து பொதுத்தளத்துக்கு வர்றாரு. அரசியலுக்கு வரும்போது ஒரு முன்னுதாரணமாக இருக்க வேண்டிய ஒரு தலைவனாக இருக்க வேண்டிய ஒரு தகுதியை அவர் தகுதியை விமர்சிக்கிற ஒரு நிலைமைக்கு அவர் வர்றாரு. வரும்போது அவருடைய பர்சனல் வாழ்க்கை எல்லாமே இங்கே வந்து விமர்சனத்துக்கு உட்பட்டது தான். அது த்ரிஷாவோட இருந்தாலும் சரி, கீர்த்தி சுரேஷோட இருந்தாலும் சரி, இல்லை சங்கீதாவோட இருக்கிற ரிலேஷன்ஷிப்பு, அவருடைய மகன்களோட, தகப்பனாரோட, அம்மாவோட இருக்கிற ரிலேஷன்ஷிப்ஸ் எல்லாமே இங்கே விமர்சிக்கப்படும். காரணம் என்னென்னா, அவர் ஒரு உதாரணத்துக்காக ஒரு தலைவராக, முன்னுதாரணமாக இருக்க வேண்டிய தலைவராக வந்திருக்கிறார். அதுதான் விஷயம். இப்போ எல்லாருமே வந்து விவாதிக்கிறது அதனால தான். அதான் பர்சனல் லைஃப்பை பர்சனல் இல்லை. இப்போ என்னன்னா அரசியல்னு வந்துட்டார் அவர். பட் இருந்தாலும் அரசியல் ரீதியாக வைக்கக்கூடிய விஷயங்களை தான் வந்து நீங்கள் விமர்சிக்கணும். இந்த கருத்து தப்பு, இந்த இடத்துல ஃபேக்ட் வந்து தப்பு, நீங்கள் இந்த திட்டம் சரியானது அப்படின்னு சொன்னால் பரவாயில்ல. அவர் தனிப்பட்ட வாழ்க்கையில் போய் அவர் பெட்ரூமை எட்டி பார்க்குற மாதிரி இல்லையா இது? இது விமர்சிக்கிறது எந்த தளத்தில் நின்று யார் விமர்சிக்கிறதுன்றதெல்லாம் வந்து இங்கே கேள்வியே கிடையாது. அவங்க தாவேகாவினுடைய வர்ச்சுவல் வாரியர்ஸ்ன்னு ஒன்று வச்சுருக்காங்க. அது வந்து ரொம்ப ரொம்ப உலகத்தில் மிக மிக கேவலமான ஒரு அமைப்புன்னு நினைக்கிறாரு எனக்கு தெரிஞ்ச வரையும். ஏன்னா திருமதி சங்கீதா அவர்கள் வந்து அவருடைய கணவர்கிட்ட இருந்து டைவர்ஸ் வேணும்னு சொல்லிட்டு கோர்ட்டில் வந்து ஒரு அஃபிடவிட் பண்ணுறாங்க. அதை வந்து அவங்க எப்படி விமர்சிச்சாங்க அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அதாவது காது கூசுற வார்த்தை, அது படிக்க கூட முடியாத வார்த்தைகள். டிஎம்கேக்காரங்க தான் வந்து ஃபேக் ஐடி வச்சு அது மாதிரிலாம் ஃபேக் ஐடிஸ் டிஎம்கே வச்சு பண்ணுற அளவுக்கு அது ஒரு பெரிய இயக்கம். அது மாதிரிலாம் யாருமே அது மாதிரி பண்ணவும் மாட்டாங்க. அதுவும் இல்லாமல் சங்கீதா வந்து முதல்வர் அவர்களுக்கு சரி, விஜயே கூட முதல்வர் அவர்களுடைய குடும்பத்திற்கு ரொம்ப நெருக்கமான நண்பராக தான் இருந்தார். சங்கீதாவும் இருக்கிறாங்க. அவங்க எந்த வகையிலும் அந்த இதை விட்டு கொடுக்க மாட்டாங்க. அது மாதிரிலாம் வந்து பண்ணவே மாட்டாங்க. அது ஒரு பெண்ணுக்கு வந்து கொடுமை இழைக்கப்படும் போது அது மாதிரிலாம் வந்து யாரையும் தூண்டி விடவும் மாட்டாங்க. அது மாதிரி ஃபேக் ஐடிஸ் இருந்தால் என்கரேஜ் கூட பண்ண மாட்டாங்க. இது எல்லாமே இந்த வர்ச்சுவல் வாரியர்ஸ், அதாவது தாவேகாவினுடைய அந்த ஆடியோ கூட நீங்கள் கேட்டிருப்பீங்க. இது மாதிரி நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிற ஆடியோலாம் நீங்கள் கேட்டிருப்பீங்க. அதே மாதிரி ஆனால் அந்த ஆடியோ நான் கேட்டேன். அதில் வந்து சங்கீதா மேம் வந்து எதுவும் சொல்ல வேண்டாம். அது ஒரு ஆடியோன்னு வச்சுக்கோங்க. அது கேட்குற வேணாம் நினைப்பான். அது வர்ச்சுவல் வாரியர்ஸாக வந்து பணம் கொடுக்குறேன், நீங்கள் வந்து என்கரேஜ், அதுவே வந்து ரொம்ப ஒரு கேவலமான ஒரு விஷயம் இல்லையா? ஒரு அரசியல் இயக்கத்தோடு வரும்போது எப்படி உதாரணமாக வாழ வேண்டும்ன்றது ரொம்ப முக்கியம் இல்லையா?
இருக்காங்க, ம். இருந்தாங்க. அதெல்லாம் வந்து ஒரு காலத்தில். இப்போ வந்து அப்படி இல்லை. இப்போ இந்த மாதிரி விஜய் அவர்களும் த்ரிஷா அவர்களும் நேற்று ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷனை வந்து அட்டன் பண்ணுறாங்க, ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணுறாங்க. இது தப்பு அப்படின்னு சொல்ல வரீங்களா? அவங்க 2 பேரும் நண்பர்களாக இருக்கிற வரையிலும் ஒரு தப்பும் இல்லை. ம். இதுவே வந்து திருமதி சங்கீதா அவர்கள் அவரோட விஜயோட வாழ்ந்துட்டு இருந்தாங்க, அவங்க 2 பேரும் ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்தாங்கனாக்கில் அது ஏற்றக்கூடிய. ஆனால் இந்த நேரம் அவங்க இப்போ தான் வந்து கோர்ட்டில் கொண்டு போய் ஃபைல் பண்ணியிருக்காங்க. என்னுடைய கணவருக்கு அவர் மனநிலை ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் என்னை வந்து ரொம்ப துன்புறுத்தி இருக்கிறாரு, என்னை வந்து அந்த வீட்டில் வாழ விடுங்க, ம். டைவர்ஸ் இருக்கிற வரையிலும் என்னை அந்த வீட்டில் வாழ விடுங்கன்னு தன்னுடைய உரிமையை கேட்கும்போது, நீ இன்னொரு பெண்ணோட ஒரு ஃபங்க்ஷனுக்கு வர்ற அப்படின்னா, அவங்க யார் மேலே சந்தேகப்பட்டு இந்த சந்தேகப்படுறதில்ல, யார் மேலே கன்ஃபார்மாக ஒரு அலிகேஷன் வைக்கிறாங்களோ அவங்களோடவே நீங்கள் வரணும். நீங்கள் என்ன யோசிக்கிறீங்க? நீயா நானா பார்த்துருவோம் வா அப்படின்ற மாதிரி தான் யோசிக்கிறது. அது ஒன்று அவங்களுக்குள்ளார இருக்கிற ஒரு விஷயம். பட் 2 குழந்தைங்க இருக்காங்க. இப்போது சிங்கிள் பேரண்ட் அவங்க யார், சங்கீதா அவர்கள் யார்கிட்ட போய் நிற்பாங்க? ஆதரவாக நிற்க வேண்டியதே கணவர் தான். அந்த கணவரே இப்படி தப்பு செய்யும்போது வேறு யார்கிட்ட போய் நிற்பாங்க? அது ரொம்ப ஒரு மனதுக்கு ரொம்ப வேதனை தரக்கூடிய விஷயம். இப்போ ஜேசன் சஞ்சய் என்னவா எடுத்துப்பாரு, இல்லை அவங்க சிஸ்டர் என்னவா வந்து கன்சிடர் பண்ணுவாங்க? அந்த பொண்ணு இப்போ தான் வந்து கிராஜுவேஷன் முடிச்சிருக்கு லண்டனில். அந்த கிராஜுவேஷன் ஃபங்க்ஷனு கூட போக முடியாத அளவுக்கு நீ என்ன அவ்வளோ பெரிய அரசியல் கட்சி தலைவர், நீ என்ன அவ்வளோ பெரிய பிஸி? தன்னுடைய சொந்த மகளுடைய கிராஜுவேஷனுக்கு போய் நிற்க முடியலனா கூட, டைவர்ஸ் எல்லாம் விடுங்க, நீங்கள் டைவர்ஸை விடுங்க, த்ரிஷாவை விடுங்க, எல்லாத்தையும் விட்டுருங்க. நீங்கள் இந்த இதுவே விட்டுருவோம். இதெல்லாம் இல்லாமல் உனக்கு பிறந்த குழந்தைங்க தானே, அந்த 2 குழந்தைங்களுக்கு போய் நிற்கணும் இல்லையா? மகன் வந்து அவர் இப்போ வளர்ந்துட்டாரு, அவர் தனியாக வந்து ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ்க்கு சைன் பண்ணி தனியாக டைரக்ட் பண்ணுற அளவுக்கு வந்துட்டாரு. இன்னும் அவர் வந்து ஒரு குழந்தையா அவர் வந்து விஜய் கூட தான் வாழணும், விஜய் தான் வந்து அவரை வந்து கைப்பிடிச்சு நடக்க வைக்கணும் அப்படிலாம் ஒன்றும் இல்லைல்ல. ஒரு இண்டிபெண்ட்டாக தனியாக மூவ் ஆகிறாரு, தனியாக வாழ்றாரு, படம் எடுக்கிறாரு, அவருக்கு ஒரு லைஃப் அவர் பார்த்துட்டு. இது வந்து நிஜமாவே சொல்கிறேன், நான் இன்றைக்கி வேறு யார்கிட்டையும் எந்த சேனல்லையும் சொல்லாத ஒரு விஷயம். நானும் ஒரு சிங்கிள் பேரண்ட்டால் வளர்க்கப்பட்டவன். எங்கள் அம்மாவால். எங்கள் அப்பா என்னை டைவர்ஸ் பண்ணும்போது இப்போ எனக்கு எவ்வளோ வயசு, 50 வயசு ஆக போகுது. அப்பவும் எனக்கு அந்த 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 மனசில் அந்த 17 வயசில் விழுந்த அந்த ஒரு சின்ன ஒரு நெருடல் இன்றைக்குமே இருக்குது. இதில் வயசு, குழந்தை, பெரியவன் ஆகிட்டான், வளர்ந்துட்டான், அவன் மெச்சூர்ட் ஆகிட்டான் அப்படின்றதான் கிடையவே கிடையாது. சொசைட்டியில் உங்கள் பெற்றோர்கள் உங்களை எப்படி வளர்த்தி வச்சுருக்காங்க, அவங்களுக்கு நீங்கள் என்னவா பின்னாடி நிற்கிறீங்க, அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இப்போ எல்லாரும் வந்து அவங்கவுங்க வாய்க்கு வந்ததை பேசிகிட்டு இருப்பாங்க. அந்த டைமில் அந்த ஒரு ரூமர் வந்து ரொம்ப ஸ்ப்ரெட் ஆகணும்னு அவசியம் கிடையாது. நம்ம இதுக்கு வந்து இன்டெரக்டாக ஒரு முற்றுப்புள்ளி வச்சிருப்போம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் கூட விஜய் த்ரிஷா அவர்கள் கூட அந்த அது இருக்கலாம். ஆனால் அதுதான் ஒரு பெரிய தப்புன்னு ஏன் விஜய் போட்டு நம்ம இந்த அளவுக்கு அட்டாக் பண்ணணும்னு அது ஒரு பெரிய தப்பே இல்லை. நான் சொல்கிறேன், அது ஒரு பெரிய அப்போ இந்த இடத்துல எந்த இடத்துல நீங்கள் விஜய் அக்யூஸ் எந்த சுச்சுவேஷனில் நீங்கள் கொண்டு வர்றீங்கன்றது தான் முக்கியம். எந்த மாதிரி நேரத்தில் எதை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறீங்கன்னு தான் முக்கியம். இப்போ முற்று முழுசாக டைவர்ஸ் விவாகரத்து முடிஞ்சிருச்சு, 2 பேருக்கும் செட்டில்மெண்ட் நடந்துருச்சு. ஏதோ ஒரு வகையில் சங்கீதா அவங்களுக்கு வந்து விஜய் வந்து ஏற்றுக்கிட்டாங்க, இல்லை பிரிஞ்சு போயிட்டாங்க. அவங்களுக்கு ஒரு செட்டில்மெண்ட் முடிஞ்சிருச்சு, பையன் பொண்ணு எல்லாமே பிரிஞ்சு போயிட்டாங்க. அது ஒரு சுமூகமாக முடிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்போ நீங்கள் வந்து த்ரிஷாவை கூட்டு வரதில் ஒரு தப்பும் இல்லை. ஏன்னா ஒரு மன வாழ்க்கை முறிவு ஏற்பட்டு விட்டது. இப்போ இன்னொரு மன வாழ்க்கைக்குள்ளார நீங்கள் போகிறீங்க அப்படின்னு சொல்லும்போது யாருமே உங்களை எதுவுமே சொல்ல முடியாது. ஏன்னா அது முடிஞ்சிருச்சுப்பா, இப்போ இது வச்சு. ஆனால் இந்த நேரத்தில் கோர்ட்டில் வந்து கேஸ் இருக்குது. அதுவும் இல்லாமல் இவர் அரசியல் கட்சி வேறு தொடங்கி நடத்தினிருக்காரு. இது ஒரு நடிகராக இருக்கும்போது இப்போ ஜெயம் ரவி கூட தான் வந்து மனைவிக்கு விவாகரத்துக்கு வரதுக்கு முன்னாடியே வந்தார். அது இவ்வளோ பெருசாக பேசப்படலையே இல்லையா? இப்போ அந்த மாதிரி பேசப்படலைன்னு சொல்லும் போதே உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறாங்க, ஜனங்க வந்து ஒரு இப்போ எல்லாருமே ஒரு பெர்செப்ஷன் ஒன்று வச்சுருக்காங்க. இது மாதிரி இருக்கணும், சொசைட்டியில் வந்து இப்படி இருக்கணும், ஒரு தாய் தந்தைனா இப்படி இருக்கணும், அம்மானா இப்படி இருக்கணும்னு சொல்லி வச்சுருக்காங்க. விதிவிலக்குகள் உண்டு. ஒரு தாயில் விதிவிலக்கு இருக்கலாம், தந்தையில் விதிவிலக்கு இருக்கலாம். ஆனால் இப்படி ஒரு பிரபலமான ஒரு நடிகர் வந்து இவர் தப்பு செய்யும்போது, இதுவே இந்த தாவேக்காவில் இருக்கிற ஒரு தொண்டர்கள் நாங்களும் இப்படி இருக்கிறதுல தப்பே இல்லைன்னு சொல்லிட்டு எல்லாரும் செஞ்சுருந்தா எப்படி இருக்கும்? இதே தாவேக்காவுடைய தொண்டருடைய அம்மாவோ அப்பாவோ இப்படி பிரிஞ்சோ என்ன ஒன்று பண்ணியிருந்தா அவங்க அதை ஏற்றுப்பாங்க. சங்கீதாவே சொல்கிறாங்களா, ஒரு இல்லீகல் ரிலேஷன்ஷிப், ஒரு அஃபேரில் அவர் இருந்தார், நான் தட்டி கேட்டேன், இனிமேல் அந்த அஃபேரை நான் கண்டினியூ பண்ண மாட்டேன்னு எனக்கு ப்ராமிஸ் பண்ணார், ஆனாலும் மறுபடியும் கண்டினியூ பண்ணிட்டார் அப்படின்னு. பட் நமக்கு வெளிப்படையாக தெரியுது தானே, அது ஏன் விஜய் வந்து ஒளிவு மறைவு இல்லாமல் நேற்று வெளிப்படையாக போட்டு இல்லை, இத்தனை நாள் வந்து சங்கீதா மேம் சொல்கிற வரையிலும் வேறு யாருக்கும் தெரியாது இல்லை.
இப்போ எனக்கே கூட தெரியாது. கொஞ்சம் அங்கங்க கிசு கிசுக்கள் கிசுக்கள் இருக்கும். அது வந்து கன்ஃபார்ம் இல்லைல்ல. எல்லாத்த பற்றியும் கிசுக்கள் உண்டு. உங்களை பட் பற்றி இப்போ அது நீங்கள் சொசைட்டியில் ஒரு தடவை நீங்கள் வீட்டை விட்டு வெளில வந்துட்டீங்கன்னாவே வீட்டில் இருக்கும்போதே ஊர்பட்ட கிசுக்கள் இருக்கும். உங்களை பற்றி சொந்தக்காரங்க பேசுவாங்க, சொந்தக்காரங்களை பற்றி நீங்கள் பேசுவீங்க. எப்பவுமே கிசுக்கள் இல்லாமல் யாருமே இருக்க போகிறதில்ல. ஆனால் அந்த கிசுக்கள் வந்து எந்த அளவுக்கு வந்து மற்றவங்கள பாதிக்க போகிறதுன்றதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பட் இப்போ இது 2021 தெரிய வந்துருச்சு சங்கீதா அவர்களுக்கு. அது சங்கீதா அவர்களே குறிப்பிட்டிருக்காங்க, எனக்கு முன்னாடி தெரிய வந்துச்சு. பட் அப்போல்லாம் வந்து இத்தனை ஒரு 4-5 ஆண்டுகளாக வந்து அப்போவே அவங்க கோர்ட்டில் வந்து போய் நாடி இருக்கலாம், இல்லை பொதுவெளியில் வந்து நம்ம யார் நாடி இருக்கலாம், ஏன் நாடி இப்போ இருக்க இல்லை. நான் என்ன சொல்கிறேன்னா, நம்ம யார் அது சொல்கிறதுக்கு? ஒரு பெண்ணுடைய முழு சுதந்திரம் இல்லையா? எப்போ போயிட்டு ஃபைல் பண்ணணும், எப்போ என்னன்றது இது ரொம்ப வருஷமாக நடந்திருக்குன்னு அதிலே போட்டிருக்காங்க. பட் இந்த ஒரு இல்லை ஆங்கிளையும் இல்லை பார்க்கணும். அவங்க வந்து ஒரு விஜயை வந்து ரொம்ப நிறைய தடவை வந்து சமாதானப்படுத்தியோ இல்லை விஜய் சங்கீதாவை சமாதானப்படுத்துகிற ஒரு விஷயங்களோ நிறைய தடவை நிறைய பேர் மூலமாக நடந்துக்கிட்டே தான் இருக்குன்றது தான் அவங்களுடைய வழக்கறிஞர் வந்து சொல்லியிருக்காரு, சங்கீதாவுடைய வழக்கறிஞர் அவர்கள். பட் இப்போ எலெக்ஷன் டைம்ல வந்து அவங்க கோர்ட்டுக்கு போறாங்க அப்படின்னா விஜய்க்கு ஒரு இமேஜ் இருக்கு, அந்த இமேஜ் உடைக்கணும்ங்கறதுக்காக பண்றாங்க அப்படிங்கல. ஒருவேளை சங்கீதா அவர்கள் நினைச்சிருக்கலாம், நீ பெண்களுடைய பாதுகாப்பை பற்றி எல்லாம் மேடையில் பேசுறிய, முதல்ல உன் பொண்டாட்டிக்கே நீ பாதுகாப்பு கொடுக்கலையே, தமிழக மக்களுக்கு நீ என்ன பாதுகாப்பு கொடுப்ப? நீ ஒரு நல்ல தகப்பனாவோ இல்லை ஒரு நல்ல ஒரு பிள்ளையாவோ உன்னுடைய தகப்பனுக்கு நீ இருந்ததில்லை, அதே மாதிரி உன்னுடைய குழந்தைகளுக்கு நீ இருந்ததில்லை. ஸோ இந்த நேரத்தில் தான் கரெக்டான நேரம், ஏன்னா இது தோல் உரிச்சு காமிக்க வேண்டிய நேரம். ஒருவேளை இது பாஸ் பண்ணி சப்போஸ் அரசியலில் ஏதோ ஒரு பெரிய ஆக்சிடென்ட் மாதிரி திடீர்னு விஜய் வந்து ஏதோ ஒன்று ஆயிட்டாருன்னு வச்சுக்கோங்க, அப்போ எங்கே போய் நிற்பாங்க, யார்கிட்ட போய் நின்று கேட்பாங்க? ஸோ அதுக்கு முன்னாடி இந்த மக்களுக்கு இந்த உண்மை தெரிஞ்சாகணும். இது எப்ப சொன்னாலும் மக்களுக்கு இந்த உண்மை தெரியதான் போகுது. உண்மை அப்ப தெரியும், எந்த நேரத்துல தெரியணும். விஜயோட தேர்தல் வெற்றியை பாதிக்க வைக்கிறது தான் சங்கீதா அதாவது அவர்களுக்கு அவரோட நோக்கமா இருந்தது. இந்த ட்ரெயின் எல்லாம் வந்து வரும்போது இந்த சிவப்பு கொடி காமிச்சு ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் ஆகும், அது மாதிரி ஒரு இதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்படிதான் பார்க்கணும் நம்ம. அவங்களுக்கு தமிழக மக்கள் மீது இருக்கிற ஒரு நல்ல ஒரு பிரியத்தால கூட இருக்கலாம். எனக்கே துரோகம் பண்ண உங்களுக்கு என்ன பண்ண மாட்டாரு? அப்போ விஜய் வந்து மக்கள் முன்னாடி எக்ஸ்போஸ் பண்ணணும்னு அவங்க முடிவு பண்ணி, ஆமா இந்த நேரத்தில் பண்ணணும்னு சொல்லி தான் அவங்க முடிவு பண்ணியிருக்காங்க. அப்படிதான் நமக்கு தோணுது. நம்ம வந்து சங்கீதாவோடையவோ இல்லை விஜயோடையோ நம்ம பேச முடியாது. அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ அப்படிதான் தோணுது நமக்கு. அப்போ அந்த அளவுக்கு இப்போ தன்னுடைய கணவர் தான் இத்தனை வருஷம் நம்ம வாழ்ந்திருக்கோம். பட் என்னதான் இருந்தாலும் அவர் வந்து இல்லையே 4 வருஷம் 5 வருஷம் அவங்க வாழவே இல்ல அப்படின்னாலும் 20 வருஷம் இருக்குல்ல. 20 வருஷம் வாழ்ந்த வாழ்க்கை பொது மேடையில போய் அவர் நிற்கும் பொழுது, பொதுவா மக்களுக்காக நிற்கும் பொழுது, இந்த நேரம் அந்த மக்களுக்காக நிற்கும் போது தான் உங்களுக்கு ஒரு இது. இந்த நேரம் நம்ம பொய் சொல்லி மக்களுக்காக நிக்கிறேன்னு சொல்லி பொய் சொல்லி நிற்கும் போது அந்த அம்மா என்ன செய்யறாங்கன்னா, நீ ஒரு பொய்யன்றது உரிச்சு. ஒருவேளை அந்த அளவுக்கு விஜய் வந்து அவங்களை ஹர்ட் பண்ணியிருப்பாங்க. இல்லைன்னாக்கெல்லாம் அவங்க இந்த நேரத்துல போயிருக்க மாட்டாங்க. அப்படிதான் தோண வேண்டியதா இருக்குது. ஒருவேளை இன்னொரு கொஞ்ச நாள் கழிச்சோ என்னவோ சங்கீதா வந்து வெளியில வந்து பேசும்போது மட்டும்தான் நமக்கு இதனாலதான் அவங்க வந்து வந்தாங்க இந்த நேரத்துல. இப்ப நீங்க கேட்குற கேள்வி அவங்க கிட்ட நிச்சயமா யாராவது கேட்பாங்க, ஏன் இவ்வளோ கரெக்டா எலெக்ஷன் நேரத்துல வந்துச்சிருக்கீங்க. நமக்கு என்ன தோணுதுன்னா, தமிழக மக்கள் காப்பாற்றப்பட்டு விட்டார்கள். பட் ஸ்டில் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணிட்டு தானே இருக்காங்க. ஸ்டில் அது பைத்தியங்க. அப்படியெல்லாம் வந்து பாருங்க, எல்லாருமே ஒரே மாதிரி எல்லாம் இருக்க முடியாது. இன்னைக்கு இதெல்லாம் சகஜமாயிடுச்சு. செலிபிரிட்டி வாழ்க்கையில இன்னும் ரொம்ப சகஜம் அப்படின்னு நிறைய பேர் பேசுறாங்கல்ல. ஏன்னா செலிபிரிட்டி வாழ்க்கையில செலிபிரிட்டியா இல்லாத பர்சன்ஸ் கூட நிறைய பேர் இந்த மாதிரியான அஃபேர்ல இருக்கிறாங்க. அது இதை வந்து பூதாகரப்படுத்துறீங்க, ஒரு செலிபிரிட்டிங்கிறனால பூதாகரப்படுத்துவீங்களான்னு கேட்கறாங்கல்ல. செலிபிரிட்டியா இருக்கிற வரையும் எந்த பிரச்சனையுமே இல்லை. நான் திரும்பி முதல் கேள்விக்கு தான் பதில் சொல்லியிருக்கேன். திருப்பி நீங்க முதல் கேள்விக்கு A1 ஸ்கொயர் ஏல பண்ணிக்கிறீங்க. ஒரு விஜய் வந்து ஒரு சினிமா செலிபிரிட்டியாக இருக்கிற வரையும் அது அவருடைய பர்சனல் லைஃப். அவர் எப்படி வேணாலும் பண்ண, அவர் வந்து மக்களுக்கு உதாரணமான ஒரு முன்னுதாரணமாக இருக்க வேண்டிய ஒரு அரசியல் தலைவராக தன்னை ஒரு 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 பரிணாமத்துக்கு உட்படுத்தும் போது நம்ம என்ன செய்கிறோம், அதை வந்து பார்க்குறோம். நீயே ஒழுங்கா இல்லையே அப்படின்றது சங்கீதா மேம் சொன்ன அதே வார்த்தை தான் நானும் சொல்லணும். நீயே ஒழுங்கா இல்லை உன்னுடைய குழந்தைங்களுக்கு, சரி அதையாவது விடுங்க. அவருடைய தந்தையார் எஸ்ஏசி அவர் வந்து ஒரு 60ஆம் கல்யாணம் பண்ணுறாரு. அவரும் அவங்களுடைய மனைவியும் விஜய் பங்கேற்கல. அவங்க 2 பேரும் இவர் போனதா இதுவே இல்லை. இன்றைக்கி எல்லா கல்யாணத்துக்கும் போய் ஓடி போய் நிற்கிறாரு. தன்னுடைய தந்தையாரும் தன்னுடைய தாயாரும் வந்து 60வது கல்யாணத்துக்கு ஒரு இடத்துல போய் நின்று பண்ணுறாங்க அப்படின்னா இவரெல்லாம் போய் நின்று வந்திருக்கணும். சரி, ஒருவேளை சங்கீதாவை விடுங்க, ஜேசனை விடுங்க, அவங்களுடைய தங்கையை விடுங்க, இவங்க சொந்த அம்மா அப்பாவுக்கு என்னங்க நடந்தது? அவங்க 2 பேரும் பாவம் அனாதைகளாக உட்காந்துருக்குறாங்க. 60வது கல்யாணமே வந்து பசங்க நடத்தி வைக்கிறது தான். அப்போ என்ன அர்த்தம்? நீ வந்து நல்ல ஒரு பையனாகவும் நல்ல ஒரு மகனாகவும் நீ இல்லைன்றது தானே அர்த்தம். நீ என்ன வந்து இங்கே வந்து பெரிய மேடையில் நின்றுக்கிட்டு மற்றவங்களுக்கு வந்து அட்வைஸ் பண்ணுற அளவுக்கு who are you man?
பட் இப்போ இந்த டிவோர்ஸ் கேட்குறதுல வந்து ஒரு வழக்கறிஞர்களே ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, டிப்பிக்கலாக சில வார்த்தைகள் இருக்கும், சில பாயிண்ட்ஸ் இருக்கும். இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் போட்டால் தான் டிவோர்ஸ் வந்து சீக்கிரமாக கிடைக்குங்கிறதுக்கான இருக்குதோ இல்லையோ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணுவாங்க. அதில் வந்து இந்த மாதிரி மன ரீதியாக என்ன டார்ச்சர் பண்ணார், உடல் ரீதியாக டார்ச்சர் பண்ணார், இந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் வந்து ஆட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி கூட ஆட் பண்ணியிருக்கலாம்ல சங்கீதா அவர்களும். ஸோ அந்த அஃபேர் அதெல்லாம் கூட உண்மையாகவே இருந்துட்டு போட்டும். பட் உடல் ரீதியாக டார்ச்சர் பண்ணார், மன ரீதியாக டார்ச்சர் பண்ணார், வீட்டில் வாழ கூட வந்து ஒரு இடம் கொடுக்கல அப்படிங்கிறதெல்லாம் மிகைப்படுத்தப்பட்டு இப்படி நம்ம போட்டால் தான் நமக்கு டிவோர்ஸ் கிடைக்குங்கிறதுனால கூட அவங்க போட்டிருக்கலாம்ல அப்படின்னு கேட்குறாங்க. இருக்கலாம். நிஜமாவே நீங்க சொல்றது அப்போ அதை வச்சு நம்ம விஜயை வந்து கேரக்டர் அசோசியேட் பண்றோம்ல. மனைவி அடிச்சு இதை வந்து பதில் சொல்ல வேண்டியது யாருங்க? சங்கீதா அவர்கள் தான் சொல்றாங்க. இல்லை, பதில் சொல்ல வேண்டியது யாரு? மிஸ்டர் விஜய் சொல்லியிருக்கணும். அவன் வந்து பொது வெளியில் வந்து நான் என்னுடைய மனைவியையோ என்னுடைய குழந்தைகளையோ நான் துன்புறுத்தவே இல்லை, அவங்க எப்போ வேணாலும் எங்கள் வீட்டுக்கு வரலாம் அப்படிங்கிறது யார் சொல்லியிருக்கணும்? இல்லை, விஜய் ரியாக்ட் பண்ணியிருக்கணும் தான். ரியாக்ட் பண்ணியிருக்கணும். ஏன் அவன் ஓடி ஒளிஞ்சான்? 41 பேர் கரூரில் போய் ஓடி ஒளிஞ்ச மாதிரி இன்னைக்கு மனைவி வந்து தன் மேலே ஒரு டிவோர்ஸ் பத்திரம் கைது. ஆமாம், உட்காருங்க, நம்ம 2 பேரும் உட்காந்து பேசுவோம், என்ன விஷயமோ தீர்த்துப்போம், 2 பேரும் மியூச்சுவல் டிவோர்ஸ் கொடுத்துக்கலாம். குழந்தைங்களுக்கு அது நல்ல விஷயம். அவங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம்னாக்கா நான் பின்னாடி வந்து நிற்கிறேன், ஒரு கல்யாணமோ அதுவோ ஆகும், அப்போ வந்து நிற்கணும் இல்லை அப்பான்னு சொல்லிட்டு. இது யார் பேசியிருக்கணும்? அவன் பேசியிருக்கணும். அந்த லூசு பையனவோ போய் உள்ளே போய் ஒளிஞ்சுன்னு இருக்கிறதுக்கு அவன் பேசுறது நீங்கள் உட்காந்து பேசின்னு இருக்கிறீங்க, நீங்களும் நானும் உட்காந்து பேசின்னு இருக்கிறோம். இதை ஹேண்டில் பண்ண வேண்டியது யாரு? ஒரு கட்சி தலைவனாக விட்டுருங்க, ஒரு குடும்ப தலைவனாக ஹேண்டில் பண்ண வேண்டியது யாருங்க? இல்லை, நீங்கள் கோர்ட்டுக்கு போயிட்டீங்க, நானும் கோர்ட்லேயே பார்த்துக்கிறேன். கோர்ட்லேயே எப்படிங்க பார்க்க முடியும்? கூப்பிட்டு பேச வேண்டியதானுங்க. இத்தனை வருஷம் கூட இருந்த மகனோ மகளோ இல்லை மனைவியோ 3 பேரையும் கூப்பிட்டு யாராவது ஒருத்தர் அம்மா கிட்ட பேசணும், கொஞ்சம் பேசி. யாருங்க பேச மாட்டேன்னு சொல்கிறது? ஏங்க யாராவது பேசுனாங்க, இப்போ நீங்களும் நானுமே சண்டை போட்டுக்கிறோம்னு வச்சுக்கோங்க, ஒரு தடவை பேசணும்னு சொன்னால் நீங்கள் வேணான்னு சொல்லிடுவீங்களா? இல்லை, பேசலாம், நான் பேசி பார்ப்போம். பேசி தான் பார்ப்போமே. ஏண்டா பேசி தொலையண்டா வாயை திறந்து. உண்மை மூஞ்சி மாதிரி எப்போ பார்த்தாலும் மூஞ்சி என்னவோ கொண்டு போய் கோம்பையில் கொண்டு போய் வச்சுன்னு இருக்கிறவங்க மாதிரி புறம்போக்கு. நீ வந்து எப்படி வந்து நீ வந்து சொல்ல முடியும்? ஒருத்தரை யோசிச்சு பாருங்க. அந்த பையன் என்ன சொல்லுவான்? இன்னைக்கு சரி எல்லாத்தையும் விடுங்க, ஒரு பொண்ணு கிராஜுவேஷன் ஆகி லண்டன்லேருந்து வாங்குறான்னா நீ முதல்ல போய் நிற்கணும். என்னுடைய மகள் இன்னைக்கு கிராஜுவேஷன் ஆயிருக்கா, நீ ஒரு படிப்பறிவு இல்லாத தற்குறி, உன் பொண்ணு நல்லா படிச்சிருக்கிறா, அப்போ நீ என்ன செஞ்சுருக்கணும்? இந்த தற்குறித்தனம் நம்மளோட போட்டோம் அப்படின்னு சொல்லி இல்லை போய் நின்று இருந்திருக்கணும். எங்கே போய் ஒளியிற நீ? என்ன யாருக்காக நீ ஒளியிற? சரி, நாளைக்கே உனக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுனாக்கல லீகலாகவே எல்லா சொத்தும் அவங்களுக்கு தான் போகும். அவங்க டிவோர்ஸ் பண்ணிட்டு போனால் கூட குழந்தைங்களுக்கு தான் லீகலாக சொத்து வரலாம் போகும். நீ யாருக்காக இவ்வளோ சொத்து சேர்த்து வச்சு உட்காந்துருக்கிற? 1000 கோடியை விட்டுட்டு வந்தேன், 1000 கோடி வருமானத்தை விட்டு வந்தேன்னு சொல்லிட்டு ஒரு 2000 கோடி ரூபாய் கொடு சங்கீதாவுக்கு. அது நம்ம பேசணும்னு அவசியம் இல்லை. பட் இதெல்லாம் பேச வேண்டிய கட்டாயத்தை கொண்டு வந்துடுறான். இல்லை அவனே உட்காந்து பேசிட்டு இருக்கணுங்க. இப்போ நீங்களும் நானும் உட்காந்து பேசியிருக்கக்கூடாது. அப்போ எல்லாருக்கும் தெரிகிற அளவுக்கு இருந்திருக்கும்ல. ஏங்க விஜயே வந்து ரொம்ப போல்டாக உட்காந்து பேசிட்டாருங்க. அவங்க மனைவியை வந்து அவங்க 2 பேரும் வந்து பிரிஞ்சு போகிறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க. அப்போ நம்ம என்னங்க பேசுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா எனக்கு ரொம்ப பர்சனலாக நிறைய நடிகைகளை தெரியும். 2 பேர் பேசி பிரிஞ்சதெல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. ஏன்னா ஒவ்வொரு தடவையும் கோர்ட்டில் போய் நிற்க முடியாது. இப்போ இவன் வர்றான்னு வச்சுக்கோங்க கோர்ட்டுக்கு, செங்கல்பட்டு கோர்ட்டு, அது ஒரு இத்தினூண்டு சின்ன ஒரு இடம். இவன் வர்றானாக்கில் என்னத்துக்கும் எல்லா விர்ச்சுவல் வாரியர்ஸ் எல்லாருக்கும் சொல்லிட்டு தான் வருவானா? தனியாக தான் வருவானா இல்லை எல்லாருக்கும் சொல்லிட்டு தான் வருவானா? வந்தால் கூட்டம் தாங்குமா? தஞ்சாவூரில் ஒரு இதுக்கு போனதுக்கே இப்போ இத்தனையும் நடந்ததெல்லாம் போயிட்டு கடைசியில் வந்து இப்போ ஒரு குழந்தைக்கு ஒரு பையனுக்கு பாவாடி பைக்கில் கீழே சீரியஸாக இருக்கான். இவன் வந்தால் எல்லாம் விட்டுருவாங்களா? இவனுக்கு அறிவு வேண்டாம்? இப்போ ஏற்கனவே சங்கீதா அவர்கள் வந்து தேவைப்பட்டால் அந்த ப்ரூஃப்ஸ்லாம் கொடுப்பேன், தேவைப்பட்டால் அந்த நடிகை ப்ரூஃபே தேவையில்லைங்கிறாம அதை சொல்கிறேன் அப்படி சொல்லியிருந்தாங்க. இப்போ மறுபடியும் அவங்கள ட்ரிகர் பண்ணுற மாதிரி விஜய், ஏன்னா இவங்க ஏற்கனவே இந்த ஃபோட்டோஸ் வீடியோஸ் தான் வந்து என்னை வந்து டார்ச்சர் பண்ணுதுன்னு அவங்க சொல்லியிருந்தாங்க. இவங்க நிறைய பப்ளிக் ஈவெண்ட்ஸ் அட்டன் பண்ணுறாங்க, சோஷியல் மீடியாவில் போஸ்டர்ஸ் போடுறாங்க, இது வந்து எனக்கும் என்னுடைய குழந்தைகளுக்கும் டிஸ்டர்பிங்காக இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் விஜய் அதை திருப்பி பண்ணுறாரு. ஸோ அப்போ இதை வந்து அவங்கள ட்ரிகர் பண்ணுற மாதிரி பண்ணுறாருல. ஸோ இன்னும் அவங்க வெளிப்படையாக வந்து ஒரு ப்ரெஸ் மீட் கொடுக்குறதுக்கோ இல்லை இன்டர்வியூ கொடுக்குறதுக்கோ வேறு ஏதாவது ப்ரூஃப்ஸ் வெளியிடறதுக்கோ வாய்ப்பு இருக்கா இல்லையாங்கிறது நானும் டிசைட் பண்ண போகிறதில்ல, நீங்களும் இல்லை. உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் வச்சு இப்போ சோர்ஸு அவங்க யாருமே வந்து சங்கீதா முழுசாக வந்து இந்தியன் கான்டாக்ட்ஸ் எல்லாத்தையும் கட் பண்ணி விட்டு தான் அவங்க வந்து லண்டனில் போயிருக்காங்க. யார்கிட்டையும் அவங்க பேசுகிற மனநிலையிலே கூட அவங்க இருப்பாங்களான்னு தெரியாது. யாரும் இதை பற்றி நல்ல நண்பர்கள் கூட யாரும் பேசுவாங்களான்னு தெரியாது. ஏன்னா அவங்களே ரொம்ப நொந்து போய் தான் உட்காந்துட்டு இருந்திருப்பாங்க. இப்போ இந்த 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 விஜய் கிட்ட வேணால் யாராவது பேசலாம், ஆனால் அவன் யார்கிட்டையாவது பேசுவானான்றது எனக்கு தெரியாது. ஏன்னா அவனுக்கு நண்பர்கள் இருக்கிறாங்களான்னு தெரியாது. அவனுடைய மனநிலையோ அவனுடைய உடல்நிலையோ பார்த்தானாக்கா நிச்சயமாகவே ஒரு சைக்கோ பேஷண்ட் மாதிரி தான் அவன் பிஹேவ் பண்ணுறான்.
ஸோ அவங்ககிட்ட யார் போய் உட்காந்து பேச போகிறாங்க? அவங்க அம்மா அப்பாவாவது உட்காந்து பேசணும். யார் ஷோபா மேமோ இல்லை ஒரு சந்திரசேகர் அங்கிளாவது உட்காந்து பேசணும். அவங்களும் பேசுகிற லெவலில் இல்லை. யாரை தான் வச்சு அவங்க பேசுறது? இப்போ நீங்கள் யாரை வச்சு பேசுவீங்க? புஷி ஆனந்த் கிட்ட தான் உட்காந்து பேசணும். புஷி ஆனந்துக்கும் அந்த ஃபேமிலிக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது? இல்லை ஆதவ அர்ஜுன் அந்த நெட்ட காலம் அவனுக்கும் இதுக்கு என்ன ஃபேமிலிக்கும் அதுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? எல்லாரும் சேர்ந்து விஜயை வந்து ஒரு ஒரு மோல்ட் பண்ணி ஒரு ஒரு ரொம்ப தவறான ஒரு பாதைக்கு வழி நடத்துகிறாங்க. அது மட்டும் தான் நமக்கு தெரியுது. அதை விஜயும் வந்து அக்செப்ட் பண்ணுறாரு. இதெல்லாம் விஜய்க்கு சிம்பத்தியாக தான் மாறும்னு சொல்கிறாங்க. விஜய்க்கு சிம்பத்தியாக மாறுமா? வேற ஏதாவது சொல்லியிருப்பாரு. சும்மா அரசியல்னு வந்த அரசியல்ல சிம்பத்தியா நாலா பக்கமும் எல்லாரும் சுத்தி விஜயை டார்கெட் பண்றாங்க. ஸோ மக்களுக்கு ஒரு பரிதாபம் தான் ஏற்படும் விஜய் மேல. வந்து ப்ளஸ் தான். அது யாரும் வந்து டார்கெட் எல்லாம் பண்ணவே இல்லை. அவன்லாம் ஒரு ஆள். அவன் ஏங்க நீங்க வேற அவனுக்கு என்ன தெரியும்னு சொல்லிட்டு பாவம். சிம்பத்தி நான் எப்படி தெரியுமா? சிம்பத்தி எனக்கே வந்து விஜய் மேல ஒரு சிம்பத்தி ஒன்று உண்டு. உண்மையிலே பார்க்க போனான் பாவம் எதுவுமே தெரியாம வந்துட்டானே. இதுலேருந்து எப்படி அவன் வெளில வரப்போறான்? அரசியலுக்கு வந்தது சொல்லுங்க. அரசியல் வந்தது மட்டும் இல்லை, வாழ்க்கையும் அப்படிதான். எப்படி அவன் சரி பண்ண போகிறான்? அந்த சிம்பத்தி எனக்கும் இருக்குது. தெரிஞ்சு வர்றது வேறங்க. இப்போ நாங்களாம் கரவேட்டி கட்டியிருக்கோம், திமுக கரவேட்டி கட்டியிருக்கிறோம். இன்றைக்கி வந்து போகிறோம் அப்படின்னா அரசியல் ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்போ சிம்பத்தியாக இருக்காதுன்னா இது வந்து பேக் ஃபயராக தான் ஆகுமா? கண்டிப்பாக பேக் ஃபயர். இதனால மக்கள் வந்து நிச்சயமாக விஜய் திரும்பி ஒரு முறை ஏப்ரலுக்கு மேலே ஒரு புது அரசு அமைஞ்ச உடனே நான் வருவேன் பாருங்கள். ஆரோ ரூட்ஸ் மீடியாவில் திருப்பியும் நான் உட்காந்து பேச தான் போகிறேன். அப்போ நீங்கள் இந்த கேள்வி என்கிட்ட கேளுங்க, நான் அப்போ சொல்கிறேன். அதுக்கு பதில் வந்து எப்படி இருக்குன்றது பாருங்கள். நிஜமாக இதெல்லாம் ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, உண்மையிலே விஜய் வந்து ஒரு பரிதாபத்துக்குரிய மனிதன் தான். புரிதல் இல்லாத ஒரு மனிதன். நான் எல்லாத்துக்கும் ரெடியாக தான் வந்திருக்கேன். அவர் அந்த நரேட்டிவ்லாம் கரெக்டாக தானே செட். அதாவது ஒருத்தர் வந்து பைத்தியக்காரன் வந்து நான் பைத்தியம் இல்லைன்னு சொல்லிக்கிட்டே துணியை கிழிச்சின்னு ஓடுற மாதிரி தான் இது. பைத்தியம் இல்லைன்னு சொல்லி ஓடுறவன் துணியை கிழிச்சின்னு தான் ஓடுவான். அது மாதிரி நான் என்னோ பயங்கர தைரியக்காரன், நான் என்ன ரொம்ப பெரிய தைரியசாலி. நேற்று வந்து ஒரு முந்தானத்துக்கு ஏதோ ஒரு ஸ்டேட்மெண்ட் தஞ்சாவூரில் தண்ணிக்குள்ளார போயிட்டு அணைகள் எல்லாம் வந்து பரிசோதிக்கிறது. அதெல்லாம் வந்து அவருக்கு தெரியுமா டெக்னாலஜி என்ன? எங்கே யூடியூப்பில் ஏதாவது பார்த்துருப்பானா என்னன்றது எனக்கு தெரியல. ஏதாவது திடீர்னு ஒரு நாள் உட்காந்து யூடியூப் ஏதாவது நோண்டின்னு இருக்கும்போது இது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு யூடியூப் பார்த்துட்டு வந்து பேசுகிறானான்றது தெரியாது. நிஜமாவே அது தற்குறி இல்லை. தற்குறியினுடைய திலகம் அப்படின்னாக்கல விஜய் தான் சொல்லணும். அது மற்றவங்கள தற்குறிகள். அப்போ இந்த பர்சனல் ரீசன்ஸ், இந்த சங்கீதா இந்த விஷயத்தினாலே வந்து ஒரு ட்ராபேக் தான் விஜய்க்கு அப்படின்னு நீங்கள் ஷுவராக சொல்ல முடியுமா? ட்ராபேக் மட்டும் இல்லைங்க, அவனுடைய அரசியல் வாழ்க்கை முடிஞ்சது கதை. அரசியல் முற்றுப்புள்ளி தான் அது. அரசியலும் முற்றுப்புள்ளி, அவனே சினிமாவுக்கு வச்சுக்கிட்ட முற்றுப்புள்ளியும் சேர்ந்து எல்லாமே வந்து முற்றுப்புள்ளியில் தான் போய் நிற்கிறான். அதனால தான் பரிதாபப்பட வேண்டியதாக இருக்குது. உண்மையிலே நல்ல ஆர்டிஸ்ட்டு மற்றவங்களை என்டர்டெயின் பண்ண வேண்டிய ஒரு மிக 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 நல்ல நடிகர். ஒரு நல்ல நடிகரை வந்து தமிழ் சினிமா இழக்குது. அதுவும் மட்டும் இல்லை, அவர் வந்து நடித்து விட்டார்னாக்கில் நிறைய டிக்கெட்டோ அதற்கு பின்னாடி இருக்கிற ஒரு மிகப்பெரிய குடும்பங்கள் வாழ வைக்க வேண்டிய ஒரு நடிகர் அவர். ஏன்னா ஒரு நடிகர்ன்றது ஒரு நடிகர் இல்லை, அவரே இப்போ ஸ்பாயில் பண்ணிக்கிறாரு. அவரே ஸ்பாயில் பண்ணிக்கிறாரு.